பாடிக்கிட்டு உனையடைஞ்சோம் மாரியம்மா. கண்ணபுர மாரியம்மா இப்போ கண்ணெடுத்து பாரும் அம்மா. மண்ணளக்கும் மாரியம்மா உன்னை மண்டிக்கிட்டோம் நாங்கள் அம்மா. கரகம் எடுத்து ஆடி வந்தோம் மாரியே அம்மா கருணை உள்ள காளிபுர தேவியே. சபதம் எடுத்து காண வந்தோம் மாரியே அம்மா சக்தி உள்ள சமயபுர தேவியே. கண்ணபுர
ஸ்ரீ பாலகணபதி, சக்தி விநாயகர், மகாமாரியம்மன் அனைத்து பரிகார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்று சுவாமி உள்ள சயனாதி வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார். இதுக்கு முன்னாடி எங்க இருந்த இப்ப சயனாதி வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்ச நேரம் சயனத்துல இருப்பார். மகோன்னதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச எல்லா பொருளையும் லிஸ்ட்ல எழுதின பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தது இந்த கும்பாபிஷேகமா தான் இருக்கும். ஒரு பொருள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கே வழி இல்லாதபடிக்கு போர்வை அல்லது மெத்த அப்படின்னு எழுதியிருந்தேன். ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. போர்வை சுவாமி கீழே படுக்க வைக்கப்படாதுங்கிறதுக்காக சுவாமிக்கு. அப்போ அதுலயே உங்களுடைய குணங்கள், எண்ணங்கள், இந்த ஊர் மக்களுடைய ஒரு பக்தி, சிரத்தை எல்லாமே தெரியுது.
காலம் 14 புத்தவண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே நமஸ்து ஆச்சாரிய பவித்ரம் வர்த்தா சுகுருன் பிரார்த்திய குரவே சர்வலோகானாம் விஷடே பவரோகிணாம் வித்யானாம் ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே நமः. सर्व कार्येषु सर्वद ओम नमो देव देवेश वल्लभादि पदे प्रभु मया आरब्धम इदं कर्म निर्विघ्नाय प्रसीदमे வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி प्रार्थनान् समर्पयामि. आचार्यः प्रकटरान् गृहीत्वा संस्कृतदा प्राणानागम्या भूर्भुवस्वरो भक्त समस्त दुर्गक्षेत्रा श्री परमेश्वर प्रीत्यर्थं शिवार्थे शुभकरणे एवं गुणे सकल आदिसेव महाप्राज्ञा मंत्र तंत्र विशारदा कर्तव्यं सावधानेन मंत्रेण सुपरीक्षणा पिंकरंदवले கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பது தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரியம்மா கேளதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் அனைவரும் இன்றைய தினம் எங்களுடைய மலையம்பாளையம் கிராமத்திலே எழுந்தருளி வேண்டியோருக்கு வேண்டிய ओम विदार्पी नमः ओम भुवनादि नमः ओम पापराक्षसी नमः आग्नेयादि गुणेनो ओम स्कंदाय नमः ओम अर्यम्ने नमः ओम सावित्री वास्तुकर्मणे नमः कर्पूर ज्योतिः देव देव जगन्नाथ जगदानंदकारण अग्निकार्य प्रवर्ताहं जलात्तर प्रवर्ताहं अनिज्ञा देहि मे प्रभो अनिज्ञां श्रावयेत् त्वां ब्रह्मज्ञानं मदममृतात्विवरस्वरतो वेन ब्रह्मसन्तं ब्रह्मणा वर्तयन्तः ब्रह्मदेवान जनयते ब्रह्म विश्वमिदं जगत् ब्रह्मणः
नमोऽस्तु देवी साक्षिणां दाननां सह येन कुङ्कुमाक्षर दोषेण महिमा भूय ஆதிவாசிகளும் பூசணிக்காய்க்கு பூஜை செய்து பலிகள் கொடுக்கலாம். அந்த சூந்துன்னு சொல்லுவார்கள். சூந்துன்னா வைகோல் உருவமாக ஒரு பொம்மையை வடிவமைக்கப்பட்டு அந்த பொம்மைக்கு பூஜை செய்து யாகத்திலே எரிந்து ஆலயத்தை சுற்றி வருவார்கள். அது ஒரு பக்கம் நடக்க, அதே நேரத்திலே ஆலயத்திலே புதியதாக வாங்கியுள்ள சிலா விக்கிரகங்களுக்கு இதுவரை அபிஷேகம் செய்தார்கள். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். சுவாமியை கொண்டு போய் ஆதார பீடத்துல வச்சு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அபிஷேகம் பண்ணணும், ஏன் முன்னாடியே அபிஷேகம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரணும். வரலைன்னாதான் ஏன் வரணும் நமக்குள்ள. யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தா யாரும் கேட்கல. அந்த பூஜைக்கு பேரு பிம்ப சுத்தின்னு பேரு. பிம்பம்னா சிலா விக்கிரகம்னு பேரு. இந்த சிலா விக்கிரகத்தை சிற்பக்கலை கூடத்திலிருந்து இங்க எடுத்துட்டு வரும்போது ஏற்பட்ட தோஷங்கள், அதே போல இந்த சிலாவே தானியத்துல வச்சிருப்பாங்க, தானியாதிவாசம் அப்படின்னு வழிபாடு செய்திருப்பார்கள். இப்ப அந்த நேரத்துல ஏதாவது கைகால் பட்டிருந்தாவோ அந்த சிலா விக்கிரகத்துல ஏதாவது ஒரு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அவை அனைத்தும் விலக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் முடித்த பின்பு சுவாமி முதலே சொன்னார், சுவாமியை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு என்ன வேலை அப்படின்னா நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கக்கூடிய இடத்துல அம்பாள் அமர்ந்து விடுவார். அதற்கு முன்பு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா, இதுவரையிலும் ஜலாதிவாசம் தானியாதிவாசம் தங்கம்னு பேர். தங்கத்து மேல சிலையை படுக்க வச்சிருப்பாங்க. அடுத்தது ரத்னாதிவாசம், ரத்ன கட்டையில சுவாமியை படுக்க வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜலாதிவாசம் தானியாதிவாசம் பண்ணிருக்கோம். அடுத்த நிலை பார்த்தோம்னா சயனாதிவாசம்னு பேர். சயனம்னா என்ன, உறங்குதல்னு பேர். சுவாமியை உறங்க வைக்கக்கூடியதான வழிபாடு அங்கே ஆலயத்தின் முன்னால் வைத்து நடைபெறும். அந்த நேரத்துல நம்ம ரத்தன கற்கள் போட முடியல, சொர்ணங்கள் கொண்டு போய் செலுத்த முடியலன்னா கூட நம்மளால முடிந்த அளவுக்கு கையில ஏதாவது ஒரு காணிக்கையை சுவாமி மேல போட்டு சுவாமியை தொட்டு நம்ம அந்த பூஜைக்குரிய இடங்கள் மட்டும் வழிபாடு செய்வாங்க. அங்க அவயங்களை தொட்டு மட்டும் பாதத்துல காசு போட்டு வேண்டிக்கிங்க. நாளைக்கு சுவாமி உள்ள மூலஸ்தானத்துல வச்சாச்சுன்னா பூஜை பண்றதாக உள்ள போக முடியும். அதனால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவா எல்லாருமே சாமியை தொட்டு கும்பிடக்கூடிய பாக்கியம் இன்னைக்குதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனால எல்லாருமே போய் சாமி தொட்டு கும்பிட்டு, சாமி கீழே பீடத்துல காசு போடுவோம், எல்லாருமே சாமி மேலேயே காசு போட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டு வந்துருங்க. எல்லாருமே போல மாரியம்மன் கோவில்ல விநாயகர் இடம் விட்டது மந்திரேன திருதீயம் தாரகே கிரமாத் இடம் விட்டது சப்தமம் தாரகே கிரமாத் சகலவாத்ய இதி மந்திரேன சகலவாத்யம் கரோ सर्वमेव भेदात्मादे सर्वं जयति अदोरिदं मे पूर्णाहि अस्यामेव प्रतिविद्धते महापूर्णं समर्पयामि ओम पूर्वे साध्यासन्ति देवाः वन्नादु पदं पदादु कुण्डं समर्पयामि।
சூரிய சுத்திட்டு வரும்போது நெருப்பு நம்ம மேல படக்கூடாது. அதுக்காக தான் எல்லாரும் அண்ணா 5 நிமிஷம்
ஓம் ராம் அனந்தாய நமः தர்மாய நமः கணாய நமः வைராக்யாய நமः சத்யாய நமः பத்மாய நமः சோபரே சம்சோமானர்களுக்கு கட்டக்கூடியதான வெங்கலம் காப்பு இங்கே வைத்து பூஜிக்கப்படுகின்றது. அந்த காப்பு மற்றும் பஸ்மம் நாளிகேரம்லாம் கையில எடுத்துட்டு பூஜையை துவங்கலாம். ஆச்சாரியாः ரட்சாசூத்திரம் அஸ்தேன சுப்ரோக்ய ராஜமந்திரேண அவகுண்ட்ய ஆகாசக்தரே நமः அனந்தாய நமः ஞானாய நமः ஐஸ்வர்யாய நமः பிரம்மசோபரே அனந்தாதி அட்டநாகாசன நமः அந்தராஜேந்திரோ நமः ஏகமுகந்தனேந்திரஞ்சே சர்வாபரணபூடிலம் அவலம் வரதோபேதம் அனந்தாக்கிய அந்தராஜேந்திரோ நமோ நமः பூமாத்யாபயாமி ஓமங்கரயாமி சகலவாத்தியம் கோலமரவஸ்யாதே நமஸ்தரிதே நமஸ்தரிதே வாக்கியம் சொல்லிக்கப்படுகின்றது. எம்பரம் ஞான சிறந்தம் கொட்டுவந்தனம் குருவாருக்குவந்தனாம் ருத்ராமுகீர மாமృతాநாத் சப்தவாத்தியம் எம்பரம் ஞான சிறந்தம் கொட்டுவந்தனம் குருவாருக்குவந்தனாம் ருத்ராமுகீர மாமృతాநாத் திரு துரை மலையண்ணன் அவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக திரு செந்தில்குமார் ஐயா
இமம்மே கங்கே நிமந்திரேன கும்பேடு தலபூரணம் ஆபோவா நிமந்திரேன ஜலம் தலபிமந்திரேது. தற்பொழுது புனித தீர்த்தங்கள் ஆசி முதல் புண்ணிய கேத்திரங்களுடைய தீர்த்தங்களும் பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து வந்த காவேரி தீர்த்தங்களாலும் தற்பொழுது கும்பத்திலே ஊட்டப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக கும்பத்தை அலங்காரம் செய்து வாழாள இடத்திற்கு எடுத்துச் சென்று அங்கே வாழாள இடத்திலே இருக்கக்கூடிய சக்திகளை கும்பத்திலே எழுந்தரக்கூடியதான வைபவம் நடைபெறும். ஆகவே சாப்பிட்டு இடத்தாரிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் மேலும் ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்களும் இங்கே ஆலயத்திற்கு வரும்படி இப்போது கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய வேண்டும். நிறைய பூஜை இருக்கு, நிறைய வழிபாடுகள்லாம் இருக்கு, சாமியை பிரதிஷ்டை பண்ணணும், முதல் கால பூஜைகள்லாம் இருக்கு. எல்லாம் சூரிய பந்தம் மூணாவது அத்தியநாசம் பிரோக்கிய ஓம் ஹாம் துவார சத்தியபரஸ்ய கண்டிதே நமஹ ஓமபாரஸ்ய மங்களாய நமஹ ஈசானே கணபதே நமஹ ஆக்ஞேயாம் குருப்யோ நமஹ மத்தியே பிரபூதாய நமஹ விமலாய நமஹ சாராய நமஹ ஆராத்யாய நமஹ பரமசுகாய நமஹ பிதே ரத்த பிதே ஹவித சிம்ஹ ரூபானி விஜித்ய பத்மாகர்மா கன்னிகாதீ நமஹ சம்பூத்ய பிரம்மஹ दीप्तागर्मा सूक्ष्मागर्मः भुजागर्मा विभूते नमः आमोदागर्मा विद्युदाय नमः विप्रमुद्रां प्रसेत्वा तन्मध्ये अर्कासनागर्मः अर्कमूर्तये नमः कमलाम्बोरुहारूढं दानवीकुसुमो हर 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 इत्तामे सत्यदाने अनन्तमनिते श्रीमठोल्लासमूर्तिः விநாயகர் கலசம் மேல வாங்கிங்க, அப்புறம் மாரியம்மன் கலசம்.
ब्रह्ममूर्तये नमः वास्तुब्रह्मणे नमः अमार्गण्यं तथा निरलति कुम्भे अप्रेण प्रोक्ता ओम हे वक्रदेवानां नमः எப்பன்னு சொல்றேன் அந்த 5 ஆசனத்தின் மேல் ஒவ்வொரு தெய்வங்களும் எந்த ரூபத்துல நமக்கு காட்சி அளிக்கின்றார்கள் அப்படின்னா கும்ப வடிவமாக காட்சி அளிக்கின்றார்கள். கோயில் அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றோம்? மூலாலயம் சொல்றோம். கவனிக்கிறீங்களான்னு தெரியல. மூலாலயம் ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க. உங்களை மட்டும் இந்த சாப்பிட விடலைங்கிற கோபத்திலேயே இருக்கீங்களோ? அந்த மூலாலயத்துல மேல ஒடுகா குண்டாய் போட்டு ஒரு கோவில் எப்படி இருக்க வேண்டுமோ அது போலவே 4 வாசல்கள், சப்தவிம்சதி தேவதைகள், இதற்கு நடுவுல மேலே முதல்ல கங்கர கட்டைங்களுக்கு தட்டு கொடுத்துருங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தட்டு கொடுங்க. ஐயா தள்ளிக்கிங்க, கொஞ்சம் தள்ளிக்கிங்க, இந்த சைடு வந்துடுங்க. படிக்கட்டில் உட்காராதீங்க. स्थितां पद्मवर्णां तामिगोवत्पदे स्त्रियमान्द्रां प्रभारायणदाब्दवन्तीं त्रियं लोके देवदुत्तामुदारा तामवतीं चरणमहं प्रपद्ये निर्मेणस्य तां पावृणे देवीं शरणमहं प्रपद्ये सुदर सुदरसे नमः त्वं पारदानं त्वात्मान् स्वस्ति विरति दुःखानि विस्महादानवेनं अस्माकं भोग्य
எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க. பின்னாடி இருக்கிறவா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. முன்னாடி அப்படியே எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க. ஓம் வாசோ ததாதி சர்வதேவத்யம் வைவாதா சர்வாதேவ தேவதா ப்ரீணாதி முதாசவா பரிவீதாகாதே சௌஸ்ரேயாம் பவரிஜாயமாகா அம்பீரா சட்டவடோன்யந்தி சாதிகோ மனசா தேவயந்தः. ஓம் ஸ்ரீமாதா ஜயகஜா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஜயகஜா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி शिवग्निकुण्ड सम्भूते देवकार्य समज्ञते सुभुज गणपति शक्ति गणपति सुवर्णवस्त्रं समर्पयामि नमः स्वाहा. ॐ योपान् पुष्पं वेदात्मनान् प्रजावान् प्रजनान् भवति शीघ्रमापान् पुष्पमान् प्रजावान् प्रजनान् भवति एवं वेदा बालगणपति शक्ति गणपति महामारी अंबिकायै नमः. पुष्पमाला समर्पयामि नमः स्वाहा. समस्त परिवार देवताभ्यो नमः. समाकाल नवहोम संख्या श्रीरंगै एतोट्टवासस्तनोभिः विषम्यदाजो स्वस्ति न इन्द्रो विद्यस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदा विनाष्टोरिष्ठरीमः स्वस्ति नो मृगस्पतिर्ददातु ओम शांति 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 ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं हर्दासि
त्वमेव कल्पितं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतम् अस्मि सत्यम् अस्मि अवधमान् अवधवक्तारम् अवस्रोधारम् अवध्यातारम् अवध्यातारम् सर्वतोमान् आदिभाग्यसमन्ता त्वम् आन्मयत्वं जिन्मयः त्वम् आनन्दमयत्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दादिदीयोऽसि என்ன மருந்து எடுத்துட்டு வர சொல்லுங்க கொஞ்சமா இதுக்கு ஏதாவது சொல்லுங்க இது இருக்கா இல்ல ஏதாவது தங்கம் வெள்ளி ஏதாவது போடுறோம் போடலாம் மருந்து கொஞ்சமா அடியில ஊத்தி விட்டுறலாங்க சாஸ்திரத்துக்கு ஊத்தி விட்டுறலாம் அப்புறம் நீங்க சாமி எடுத்து வச்சுக்கீங்க வாங்க யாராவது தூக்கு சொல்லட்டுமா சனப்பிரதானி விஸ்வாவேவ சிந்தும் விதாத்யர்விஏததுகரிசன்வீங்க சுத்தி காசுலாம் போடுங்க பித்தாள காசு போட்டு போடுங்க இந்த காசு தாவக்திகர்ணாம் தவசாத்வலந்தீம் வைரோஜனீம் கர்மபலேது துப்தா பழைய காசு கொஞ்சம் எடுத்துக்கிங்க இந்தாங்க கையால போடுங்க மாரியம்மனை வேண்டிக்கிங்க ஓம் ஸ்ரீ மகாமாரியம்பிகாவே நமோ நமः இதம் விஷ்ணோः வசக்ரமே த்ரேதானி மருந்து எடுத்துட்டு வாங்க சீதலயாதே நமோ நமः சீதலா